சூர்யா, எப்படி இருக்க? கடைசியா நம்ம சுமதி கல்யாணத்துல தானே பாத்துக்கிட்டோம். எத்தனை வருஷம் ஆச்சுல? அப்ப அம்மாவுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. சரி, குணப்படுத்திடலான்னு சொந்த ஊரான திருச்சிக்கே வந்தோம். குணமாத்தான் ஆனாங்க. அனாதையா நின்ன எனக்கு ஆதரவுன்னு ஒருத்தன் அட்டெண்டன்ஸ் கொடுத்தான். அப்புறம் அவன் அனுபவிச்சுட்டு ஆப்சென்ட் ஆயிட்டா. சரி, நமக்குன்னு எழுதி வச்ச வாழ்க்கை இதுதானே, நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வரமா நான் பாரு, வந்ததும் வராததுமா ஏன் சோக கதை சொல்லி ஒண்ணு நோகடிச்சிட்டு இருக்க? ஆமா, நீ எப்படி இருக்க? உன்கிட்ட நிறைய வித்தியாசம் இருக்கு சூர்யா. ஏதாவது பிரச்சனையா? கொஞ்ச நாள் இங்க தங்கிக்கலாமா? இதான் ஒரு ரூம். குளிச்சுட்டு வா, சாப்பிடலாம். சூர்யா, ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டியா? உன்னதான் கேக்குறேன். இனிமேதான் பண்ண போறேன். முடிவா என்னதான் சொல்ற? நயா பைசா கிடையாது. உன் கடைய லீஸுக்கு எடுத்ததே பெரிய விஷயம். எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பணம் கொடுப்பேன். எப்ப தோணும்? எனக்கு எப்ப தோணும்னு எனக்கே தெரியாத. தெரிஞ்சுட்டா கொடுத்துருக்க மாட்டேன். இப்ப கொடுக்கலன்னா இல்லனா கோர்ட்டுக்கு போவியா? போ. போலீஸுக்கு போவியா? நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் பண்ணு. என்கிட்ட இருந்து சல்லி மில்லி பைசா கூட தேராது. 13 வயசுல இருந்து பிளாடர்ல சாராயம் கடத்துறவன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பண்ணாத தகுடுத்த வேலை கிடையாது. என்கிட்ட டேட் வச்சு பணம் வாங்குறியா? கொடுத்த பணத்தை வாங்கதான் இப்ப ஆள் வச்சிருக்கு. யார் அவ்வளவு பெரிய தைரியசாலி? என் ஏரியாக்குள்ளேயே வந்து என் கடை வாசல்ல நின்னு என்கிட்ட வசூல் பண்றான். எவன்டாவன்? யாரவன்? மரியாதையா பேசு. உனக்கு தெரியாது? மெயின் காட் கேட் மணிகண்டன். மெயின் காட் கேட் மணிகண்டனா? இந்த கட்ட பஞ்சாயத்துல அவனை மெயின் காட் கேட்டோட நிறுத்திக்க சொல்லு. இது ஏரியா காந்தி நகர், அஹிம்சை ஏரியா. அதிகம் பேசாத. உனக்கு யமகண்டம் இல்ல இல்ல மணிகண்டம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. காவேரி கரை இருக்கு, மரகோட்ட கோயில் இருக்கு, ஸ்ரீரங்கமோ இருக்கும், திருச்சிய தெரியுமா? மெயின் காட் கேட்ட தெரியுமா? மணிகண்டன தெரியுமா? அவ 3 அடியும் தெரியுமா? 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 மணிகண்ட கிட்ட முதல் அடி நெத்தி அடி, 3வது அடி டெட் பாடி, நடுவுல ஒரே அடி. அதுக்கு முன்னாடி பணம் தான் முக்கியம்னா பணமாயிடுவே. நீ என்ன பாட கட்டிடலாமா? மணிகண்டனோட முத அடி நெத்தி அடி, அவ 3வது அடி அடிச்சா டெட் பாடி. மணிகண்டத்துல இருந்து தப்பு சொன்னா சாமி. தீப்பெட்டி வேணுமா? இந்த
அது எப்படிதான் நீங்களே இந்த சிகரெட்டை குடிக்கிறீங்களோ, குடிக்கிறவங்களோட மத்தவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகம். நம்மளுக்கு தான் எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு தவிர, பொறுக்கி. பயங்கரமான ஆள் அவ. என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? சூர்யா, ஓ, அவனை பத்தி நான் உனக்கு சொல்லவே இல்லைல்ல. என்னை பத்தி தான் சொன்னேன். என்னை பத்தி நான் உன்னை பத்தி சொல்லவே இல்லை. மெயின் காட் கேட் மணிகண்டன். இப்ப அவன் தான் எனக்கு மெயின் காட். கோயிலுக்கு போனா இல்ல அவங்க உங்க பேருக்கு தான் அர்ச்சனை வைப்பாங்க. ஆனா அவன் தான் சாமி பேருக்கே அர்ச்சனை வச்சான். ஊருக்கே ராணியா இருந்தவ. இப்ப நான் அவனுக்கு மட்டும்தான் ராணி. அவன் வர நேரமாச்சு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சூர்யா, சாப்பிட்டுட்டு போ. இவன் சிரிக்கிறானா முறைக்கிறானா? ஏன் இப்படி ஆயிட்டா? ஐயோ, மணிகண்டன் வர நேரமாச்சே. மணிகண்டனோட முதல் அடி நெத்தி அடி, மூணாவது அடி டெட் பாடி, அதுக்கு நடுவுல ஒரே அடி. அதுக்கு முன்னாடி ஐயோ, நீ வரதுக்கு முன்னாடி அவசர அவசரமா குளிக்கணும்னு நினைச்சனே. அவசரமா குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் அவசரமா வந்தோம். ஆசை தோசை. ஆசை தோசையா? ஏய், தோசை ஐயோ, ஆசையா? என்ன பண்றடா? இந்த குட்டி ஸ்விமிங் பூலுக்குள்ள நம்ம 2 பேரும் குட்டி கரண அடிக்க போறோம். எப்படிடா? சொல்ல தெரியலடி. மணி, நான் குளிச்சிட்டு வரேன்டா. தோசை கல்லுல இருக்க தோசைய கரண்டில எடுத்து தட்டுல போடும்போது கால்வாசி சூடு காணாம போயிடுது. அங்க இருந்து அதை டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு போகும்போது அந்த வேலை பாதி சூடு வீணா போயிடுது. அதுக்கப்புறம் அதோட தலையில சட்னியும் சாம்பாரையும் ஊத்தும் போது மிச்ச மீதி சூடும் செத்து போகுது. இதெல்லாம் சொரணை இல்லாத சோம்பேறிங்க சாப்பிடுற மெத்தட். ஆக்சுவலா நமக்கெல்லாம் எப்படி இருக்கணும்னா, இந்த சூடா இருக்கிற கல்லு மேல சுட சுட இருக்கிற தோசை மேல சுள்ளுன்னு மிளகா பொடிய தூவி சுடு சுடு சுடுன்னு சுருட்டி அப்படியே ஒரு உருட்டி, அதாவது இந்த கல்லுக்கும் வாய்க்கும் நடுவுல ஒரு 1.25 இன்ச்சு தான் கேப் இருக்கணும். எவ்வளவு? 1.25 இன்ச்சு. 1.25 ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? 1.25 ரொம்ப ஜாஸ்திடா. 1.25 ஜாஸ்தியா? சரி, 3/4. 3/4 ஜாஸ்தி. கால்.